அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உச்சகட்ட பதட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்களின் தாக்குதலில் காவல்துறையினர் படுகாயம். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் காவல்துறையினர் தாக்கும் அளவிற்கு உச்சம் பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அடக்குமுறைக்கு எதிராக என்ற பெயரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடத்திய போராட்டத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் வீதி பாதுகாப்பு படையினரால் மூடப்பட்டு குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் ஃபராக்ஸ் மாவத்தை நோக்கிய காவல்துறை சாலை தடைகளை மீறி எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயற்சித்துள்ளனர். இதற்கிடையில் காவல்துறை நீர்பிரகிகள், கலக்க தடுப்பு காவல்துறையினர் மற்றும் காவல்துறை சிறப்பு படை அதிகாரிகளும் உஷார் நிலையில் உள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் தனது சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்க உள்ளார். பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய பின்னர் இன்று விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து வருகின்ற சூழ்நிலையில் பத்ரமுல்லை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்திற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஜேவிபி தலைமை அலுவலகத்திற்கே இவ்வாறு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு மேலதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உச்சகட்ட பதட்டம் நிலவி வருகின்ற சூழ்நிலையிலேயே இவ்வாறு ஜேவிபி தலைமை அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் இது தொடர்பில் முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.